Guys, vanakkam. Now you might have done your max exam, so I believe that it went well. நல்லா போலையாங்கன்னு பிரச்சனை இல்லை. Now you have last exam business economics. இப்ப நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா நினைப்பீங்க, ஒரு காலத்துல போன அட்டெம்ப்ட் வர யூ ஹேவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசிகே. ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, ஓ எக்கனாமிக்ஸ்னா அசால்ட்டா போயிடலாம், நிறைய மார்க் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்குது. ஏன்னா you have 5 chapters which are being added now. நல்லாவே தெரியும், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நான் இப்பவும் சொல்றேனுங்க, உங்களுக்கு சிஏ ஃபவுண்டேஷன் லெவல்ல அக்ரிகேட்ட கூட்டணும் நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கனாமிக்ஸ்ல நிறைய நல்லா கூட்ட முடியும். ஆனா இந்த டைம் நீங்க அசால்ட்டா விட முடியாது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் நல்லா வரும். இப்ப நான் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. நான் வந்து எக்கனாமிக்ஸ நாலு பிரிவாக 4 பார்ட்டாக ஐ ஹவ் டிவைடட். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் குட்டி பார்ட். குட்டின்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் டு பிசினஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் சைக்கிள். இந்த ரெண்டு விஷயம் தான் குட்டி விஷயங்கள். வெரி பிக் வந்து நேஷனல் இன்கம் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மார்க்கெட்ல இருந்து அந்த சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டர் பேர் என்ன, பிரைஸ் டிட்டர்மினேஷன் இன் மார்க்கெட். அதெல்லாம் பெரிய பிக். ஓகேவா? இனி மீடியம் again I have divided into medium micro, medium macro. மீடியம் மைக்ரோ பொறுத்தமட்டில் you have demand and supply, production and cost. மீடியம் மேக்ரோ பொறுத்தமட்டில் you have money market, public finance, international trade and Indian economy. Now listen, I will tell you the weightage given by the ICAI based on which I have divided these 4 categories. And நீங்க இந்த மாதிரி 1.5 days நீங்க எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. Now listen properly. இந்த குட்டி சாப்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு பிசினஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் சைக்கிள், இது ரெண்டும் வந்து 5 மார்க் கேட்பாங்க. So which means total 10 marks will come from these 2 chapters. Very big chapters are nothing but national income, price determinants in மார்க்கெட்டை பத்தி உள்ள சாப்டர். இது ரெண்டுமே வந்து 15 மார்க் வந்துடும், அதாவது 30 மார்க். ஸோ நல்லா பாருங்க, குட்டி சாப்டர், வெரி பிக் சாப்டர்ஸ். I am dividing it based on the weightage. இத கம்ப்ளீட் பண்ணாலே 40 மார்க்கு உண்டான விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்பவும் சொல்றேன், பிசினஸ் எக்கனாமிக்ஸ் நல்லா பண்ணீங்கன்னா 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அக்ரிகேட் மார்க்ஸை கூட்ட முடியும். தயவு செஞ்சு அசால்ட்டா விடாதீங்க. இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். கம் டு மீடியம். மீடியம்னா 5 மார்க்கும் இல்ல, 15 மார்க்கும் இல்ல. They will ask you 10 marks. Demand and supply பொறுத்த மட்டும் they will ask you for 10 marks. Production cost they will ask you for 10 marks. அதே மாதிரி money market they will ask you for 10 marks. Public finance they will ask you for 10 marks. International trade they will ask you for 10 marks. Indian economy they will ask you for 10 marks. So this medium will cover for 60. Sir, சூப்பர் சார், நல்லா பிரிச்சிருக்கீங்க சார். ஆமா, குட்டி 10 மார்க்கு, வெரி பிக் 30 மார்க்கு, மீடியம் வந்து 60 மார்க். So what I will tell you is, after today's max exam, தயவு செஞ்சு முடிஞ்சா குட்டி சாப்டர்ஸும் வெரி பிக் சாப்டர்ஸும் நல்லா கவர் பண்ண பாருங்கள். சோ தட் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் டே நீங்க உட்காந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, மீடியம் சாப்டர்ஸ் மீன்ஸ் 10 மார்க் சாப்டர். குட்டி சாப்டர்னா 5 மார்க் சாப்டர். வெரி பிக்னா 15 மார்க் சாப்டர். இதை நீங்க எப்படி டிவைட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி ICAI ஸ்பெசிஃபைடு வெயிட்டேஜ். இந்த மீடியம் சாப்டர் பொறுத்த மட்டும் மீடியம் மேக்ரோல மணி மார்க்கெட் 10 மார்க் வரும், பப்ளிக் ஃபைனான்ஸ் 10 மார்க் வரும், இன்டர்நேஷனல் ட்ரேட் 10 மார்க் வரும், இந்தியன் எக்கனாமி 10 மார்க் வரும். ஸோ இந்த நாளும் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 hours உட்காந்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் மீடியம் மைக்ரோவில் இருந்து டிமாண்ட் சப்ளையும் ப்ரொடக்ஷன் காஸ்டும் படிச்சிருங்க. சோ தட் 100 மார்க்ஸ் சூப்பரா கவர் பண்ண முடியும். ஆனா இப்பவும் சொல்றேன், அசால்ட்டா விடாதீங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கூடுதலாக இருக்குதுங்க. நிஜமா சொல்றேன், நல்லா கேட்பான், ரொம்ப சிம்பிளா கேட்க மாட்டான், நல்ல டஃப்பாகவே கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, அசால்ட்டா நீங்க விடக்கூடாது. எக்கனாமிக்ஸ் தானே, ரொம்ப சிம்பிளா தானே அப்படின்னு விடாதீங்க. இப்பவும் சொல்றேன், ஏதோ ஒன்று இருக்குது, ஈஸியா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ங்க. ஈஸி நினைச்சுக்கிட்டு போகாதுங்க, என்னோ ட்விஸ்ட் வைப்பான்னு நினைச்சுக்கிட்டு போங்க. நல்லா படிச்சு போங்க. இந்த மாதிரி பிரிச்சு படிச்சிருங்க. குட்டி சாப்டர், வெரி பிக் சாப்டர் இன்னைக்கு முடிச்சிருங்க. மீடியம் சாப்டர் நாளைக்கு முடிச்சிருங்க. தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. இதுவரை எக்ஸாம் நல்லா பண்ணலையானாலும் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணி அக்ரிகேட்டை வாங்க பாருங்க. இஃப் யூ குட் ஸ்கோர்
201 because of this paper. Imagine, ஏங்க பாசிட்டிவாக நினைக்கணுங்க, நெகட்டிவா நினைக்க கூடாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நமக்கு நல்லது வரும், நான் பண்ணின ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு வந்து வெற்றி வரும், அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட போங்க. Do your last exam at your best. உங்களுடைய பெஸ்ட் கொடுக்க பாருங்க, and try to score more marks in economics. And this is CA Sheshadri signing off.